السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில இலங்கை ஜமிஅய்யத்துல் உலமா சபையின் கல்முனை கிளை நடாத்தும் இஃப்தார் சிந்தனையோடு இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பேருபகாரம், அவனுடைய அருளின் காரணமாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பெரும் பகுதிகளை நாங்கள் கடந்தவர்களாக இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் செய்த ஜகாத் சதகாக்கள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் நோன்ற நோட்புகள், நாம் செய்த அத்துணை நற்கர்மங்களையும் அவருடைய அருள் கொண்டு பரிபூர்ணப்படுத்தி பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக. அன்புணர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய சிறப்புகள், அதனுடைய வெகுமதிகளை பற்றி நாம் ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலேயே ரமலானுடைய மாண்பு, அதனுடைய சிறப்புகளை பற்றி பல இடங்களில் நாங்கள் அழகாக தெரிந்து வைத்திருப்போம். அன்புணைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். ஒரு விடயத்தினுடைய இறுதி நிலைமையை வைத்துத்தான் அதனுடைய முடிவு செய்யப்படும். ஒரு விடயத்தினுடைய இறுதி நிலைமை எவ்வாறு இருக்கிறதோ அதுதான் அதனுடைய இறுதி முடிவாக அமைந்து விடுகிறது. எனவே ரமலானுடைய காலத்தை நாங்கள் இவ்வளவு காலமும் அமல் இபாதத்தோடு கழித்தோம் என்பதை தாண்டி இதற்கு பின்னால் உள்ள இறுதி நேரத்தை, இறுதி காலத்தை எவ்வாறு கழிக்க போகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைய போகிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அவுசினி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள், ஏதாவது எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஸல்லி ஸலாத முவத்தா, உன்னுடைய கடந்த தொழுகையை விட இதற்கு பின்னால் நீ நிறைவேற்றக்கூடிய தொழுகையை, இவ்வளவு காலம் நீ தொழுதாய், இரவு முழுவதும் தொழுதாய், முன்சஃபின் என்று தொழுதாய் என்பதல்லாமல் இதற்கு பின்னால் நீ தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையும் நீ வாழ்க்கையில் தொழக்கூடிய கடைசி தொழுகையாக நினைத்து தொழுது என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய ரமலானில் கடைசி பகுதியை மிகச் சிறப்பாக இவ்வளவு காலமும் கழித்தோம் என்பதை விட இதற்கு பின்னால் அந்த ரமலானை எவ்வாறு கழிக்கப் போகிறோம் என்பதை தாம் நாங்கள் இலக்காக கொள்ள வேண்டும். அன்புடைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கடைசி காலங்களை, தன்னுடைய கடைசி நேரங்களை ஒவ்வொரு முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து கழித்திருக்கிறார்கள் என்பதை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அலா உஹத்திஸுகும் அன்னி வ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லவா என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் இந்த சம்பவத்தை அருமை மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னார்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு நீண்ட சம்பவத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் அன்றைய தினத்தில் என்னுடைய வீட்டில் தூங்க வேண்டிய தினமாக இருந்தது. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே விரிப்பிலும் ஒரே போர்வையிலும் மிக நெருக்கமாக தூங்கிக் கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவானதும் நடுநிசி ஆனாலும் அவர்களுக்கு தூக்கம் போகாமல் இங்கும் அங்கும் புரண்டு கொண்டிருப்பதை நான் அவதானித்தேன். அப்போது நபி அவர்களிடம் நான் ஏன் தூங்கவில்லை என்று நான் கேட்டு அவர்களை தொந்தரவுபடுத்த விரும்பவில்லை. நான் அவர்களை அவர்களுடைய பாட்டிலே விட்டுவிட்டேன். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அசைவையும் நான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் நான் மறுபக்கத்தில் இருந்து நான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலே இருந்து அவர்களை அவதானித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய கைகளை என்னுடைய கண்களின் மீது இவ்வாறு வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நபி அவர்கள் தூக்கம் இல்லாமல் இங்கும் அங்கும் புரண்டு கொண்டிருந்தார்கள். இவ்வாறே சில பொழுதுகள் சில சொற்ப நேரம் கழிகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு தெரியாமல் எனக்கு விளங்காத விதத்தில் என்னுடைய போர்வையில் இருந்து பிரிகிறார்கள். அவர்கள் கிளட்டி வைத்திருந்த அந்த ஜுப்பா என்று சொல்லக்கூடிய ஆடையை அணிந்து கொள்கிறார்கள். எனக்கு விழிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கதவை மெதுவாக திறந்து வீட்டுக்கு வெளியே இறங்கி சென்று விட்டார்கள். நான் மனைவியாக இருந்த போது என்னுடைய வீட்டில் நபி அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினத்தில் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனைவியின் வீட்டுக்கு போகிறாரோ என்ற ஒரு கோபமும் ஒரு ரோஷமும் எனக்கு ஏற்பட்டது. அப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னாலே விட்டு நான் பின்னாலே போனேன். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னாலே போனார்கள், நான் பின்னாலே போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் திரும்பி பார்ப்பதற்கு முனைகின்ற போது நான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வேன், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நடுநிசையில் ஜன்னத்துல் பகீக்கு போனார்கள். அங்கே போய் அங்கே அடக்கப்பட்டிருந்த தன்னோடு வாழ்ந்தே மரணித்த சஹாபாக்களுடைய தரிசனத்துக்காண்டி சென்றார்கள். அங்கே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார், இங்கே வாழ்ந்து மரணித்து அடக்கப்பட்டிருக்கும் என்னுடைய நண்பர்களே, அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி உயிரை கூட துச்சமாக மதித்து இங்கு தீன் தியாகம் செய்து அடங்கி இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அன்தும் சலஃபுனா, நீங்கள் என்னை விட முந்தி அல்லாஹ்வின் தரிசனத்துக்கு வந்து விட்டீர்கள். வனஹ்னு பில் அஸர், நான் இந்த முஹம்மதும் உங்களோடு வந்து சேர்ந்து அல்லாஹ்வின் தரிசனத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி நலையும் அளவுக்கு அழுதார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை நோக்கி வருகின்ற போது தன்னை விட வேகமாக ஒரு உருவம் அந்த இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகமாக விரட்டி வர முயல்கிறார்கள். அந்த உருவமும் வேகமாக செல்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் உண்டாகியது. இது என்னுடைய மனைவி ஆயிஷாவா அல்லது வேறு ஏதுமா என்று நபி அவர்களுக்கு தடுமாற்றம் உண்டாகியது. நபி அவர்கள் வேகமாக செல்கிறார்கள். வீட்டு வாசல் வரைக்கும் செல்கிறார்கள். வீட்டினுடைய கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளாலே போகிறார்கள். அங்கே சென்றால் மனைவி எந்த நிலைமையில் விட்டு சென்றார்களோ அதே நிலைமையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் தடுமாற்றம். நான் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோற்றத்தில் ஒருவரை கண்டது போன்றிருந்தது. ஆனால் இங்கே அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது அங்கே பார்த்தால் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்த வேகத்தில் வேகமாக தன்னுடைய ஆடையை தூக்கி வீசினார்கள். அந்த வீட்டில் இருந்து ஒரு பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த ஒரு கம்பிலே அந்த ஆடையை தூக்கி வீசினார்கள். வீசிய வேகத்தில் அந்த ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய ஆடை, முழு உடலையும் மறைக்கக்கூடிய அந்த ஆடை அசைந்து கொண்டிருந்தது. அப்போது நபி அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள், பின்னால் வந்தது, என்னை துரத்தி வந்தது, என்னை பின்தொடர்ந்து வந்தது வேறு யாரும் அல்ல, என்னுடைய மனைவிதான் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தலைமாட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். போய் சொன்னார்கள், யா ஆயிஷ்,
தூங்கியிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தலையை தடவி சொன்னார்கள், யா ஆயிஷ் அகிஃப்தி ஐ யஹீஃப் அல்லாஹு அலைக்கு வ ரசூலுஹு, ஆயிஷாவே அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு அநியாயம் செய்து விடுவார்கள், உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள், உனக்கு தீங்கு செய்து விடுவார்கள் என்று நீ பயப்பட்டாயா என்று கேட்டார்கள். உடனே அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணை திறந்து விட்டு எழும்பி உட்கார்ந்து கொண்டார்கள். நபி அவர்களின் கையை பிடித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய என் கணவர் என்னுடைய வீட்டில் தங்காமல் இன்னும் ஒரு மனைவியின் வீட்டுக்கு போனால் அதனை எவ்வாறு என்னால் அனுமதிக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் ஜன்னத்துல் பகீக்கு போனேன். அப்போது அது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நடுநிசியில நள்ளிரவுல ஏன் அங்க போனீங்க? சொன்னாங்க, அதது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கடைசி காலம் நெருங்குகிறது, என்னுடைய கடைசி காலம் நெருங்குகிறது, மௌத் எனக்கு விளங்குகிறது, மௌத்துடைய சிந்தனை எனக்கு அதிகரிக்கிறது, லா அராஹு இல்லா ஹதர அஜலி, இதெல்லாம் என்னுடைய மௌத்தினுடைய அறிகுறி என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழுது சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய பாடம், ஒரு மனிதனுடைய காலங்கள் கலிய கலிய இறுதி நேரம் சிறப்பாக அமைய வேண்டும், இறுதி நேரம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். நாங்கள் ரமலானை இவ்வளவு அழகாக கழித்து விட்டு வந்திருக்கிறோம், ஆனால் அதை விட இந்த ரமலானுடைய இறுதி பகுதியை நாங்கள் சிறப்பாக கழிய வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய கடைசி காலத்தை நாங்கள் திட்டமிட வேண்டும். இவ்வளவு காலமும் நமக்கு தஹஜ்ஜுத் கிடைத்தது, தராவீஹ் கிடைத்தது, குர்ஆன் ஓதினோம், 5 நேரம் முன்சஃபில் தொழுது வந்தோம் என்பது அல்ல. ரமலானுடைய கடைசி நேரமாகிய இந்த நேரத்தை எவ்வாறு கழிக்க போகிறோம் என்பதுதான் இன்றைய சவாலாக இருக்கிறது. அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள் எவ்வாறு கழிந்தது என்பதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், கான யஅதகிஃபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வளமை இருக்கிறது, இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஅ்திகாஃபுடைய அமல் நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது. இன்றைக்கு இஅ்திகாஃப் பத்தி பேசுறதுக்கு அதற்காக வேண்டி நாங்க யாரும் முன்வாரதில்லை. நாங்க அதையும் இதையும் ஃபித்னாவாக, குழப்பமாக, சர்ச்சைக்குரிய விடயமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மவுத் வரைக்கும் செஞ்ச உன்னதமான, சிறப்பான, உயர்வான ஒரு அமல் இஅ்திகாஃபுடைய அமல். கடைசி 10 நாட்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பள்ளியில் கழிப்பார்கள். தன்னுடைய உலகத்தினுடைய தேவைகளை புறம் தள்ளிவிட்டு, கொஞ்சம் ஓரமாக்கி விட்டு, தேவைகளை கொஞ்சம் பிற்படுத்தி அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்காக அந்த காலத்தை வரிந்து கட்டிக் கொண்டிருப்பார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்களும் இந்த கடைசி காலத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் இஅ்திகாஃபுடைய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இஅ்திகாஃபில் நாங்கள் இரவு வணக்கம், குர்ஆன் திலாவத், ஜிக்ர், தஸ்பீஹ், ஸலவாத் இவைகளை அதிகமாக சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாய் நிறைய, உள்ளம் கனிந்து அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த தியாகம், பத்ருடைய பாடத்தில் நாம் படித்திருப்போம், பல விடயங்களை தெரிந்திருப்போம். உயிரை கூட அடமானம் வைத்து எங்களுக்காக பாடுபட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீது ஸலவாத்து சொல்வோம், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோம், பல ஜுஸுக்களை ஓதி தமாம் செய்வோம். இப்படியாக சிறப்பான இறுதி நாட்களாக கழிக்க வேண்டும். ஆனால் நாம் இவ்வளவு காலம் நோன்பிலே தராவீகோடும் நோன்போடும் இபாதத்தோடும் கழித்து விட்டு கடைசி நேரம் ஆகும்போதுதான் மக்கள் பள்ளியை விட்டு தூரமாகிறோம், பள்ளியை விட்டு தூரமாகிறோம். தராவீஹ்க்கு இல்ல, முன்பின் சுன்னத் தொழுகைகள் தவறி போகுது, குர்ஆன் திலாவத் இல்ல, 5 நேர தொழுகைக்கு கூட தாமதமாகி வரக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகிவிட்டது. காரணம் என்னவென்றால், இந்த கடைசி 10 நாட்கள் தான் நாங்கள் எல்லோரும் பஜார்ல ஏறி இறங்குறோம். இரவு நேரம் பெருமதியான நேரம். நாங்கள் மகரிபுடைய நேரத்திலிருந்து மறுநாள் சுபகு வரைக்கும் உள்ள நேரம் அது ஈடு கொடுக்க முடியாத ஒரு நேரம். அல்லாஹ் சொல்கிறான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த ஒற்றைப்பட தினத்திலே இருக்கிறது. இந்த சிறப்பை எல்லாம் மறந்து நாங்க பஜார்ல அங்க இங்க அலைஞ்சி திர்றோம், பெருமதியை விளங்குறோம் இல்ல.
மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அதற்கான சந்தர்ப்பம் அல்ல. உண்மையில் நமக்கு கடையுடைய தேவை இருக்கிறது, ஆடைகள் கொள்வனவு செய்ய வேண்டும் என்று தேவை இருக்கிறது. அதனை பகல் பொழுதில் செய்து கொள்ளலாம், அல்லது அவைகளுக்கு ஒரு முறையான ஏற்பாடை செய்து கொண்டு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இதற்காக வேண்டி மாத்திரம் எங்களுடைய இரவு நேரத்தை, ஆடை கொள்வதற்காக மாத்திரம் எங்களுடைய இரவு நேரத்தை இபாத்தை பாழாக்கிவிடக் கூடாது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் நான் சொன்ன சம்பவத்தில் இன்னும் ஒரு படிப்பனையும் இருக்கிறது. அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதனை ஒவ்வொரு ஆண்களும், தாய் தகப்பன்மார்களும், பெற்றார்களும், உடன்பிறப்பும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நடுநிசையில் தன்னுடைய கணவனை தேடி போகிறார்கள். ஆனால் உடுத்த உடுப்போட போகல. அவங்க அணிஞ்சிட்டு போன ஆடை ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய ஆடை, தன்னுடைய முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய முழு உடலையும் மறைத்து இரவு நேரம் யாரும் பார்ப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நேரம், வெளிச்சம் இல்ல, எந்த நவீனமான வசதியும் இல்லாத ஒரு நேரம், இது ஒரு பெண் என்பதை அடையாளம் காண முடியாத அளவு. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரே அடியாக முடிவெடுக்க முடியாமல் போனது இது தன்னுடைய மனைவிதான் என்று. அந்த அளவுக்கு பெண்கள் வெளிரங்கத்தில் போகும்போது தன்னுடைய ஆடைகளை மிக கௌரவமாக, கண்ணியமாக, மிக அழகாக நேர்த்திப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் எங்களுடைய பெண்மணிகளுக்கு, எம்முடைய உறவினர்களுக்கு ஆடைகளை கொள்வனவு செய்கின்ற போது, பகிரங்கமாக பொது இடங்களுக்கு போகின்ற போது அவர்களை அதற்குரிய ஆடைகளுக்கு நாங்கள் பழக்கப்படுத்தி நாங்கள் கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் சமூகத்தின் நிறைய ஃபித்னாக்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த கடைசி 10 நாட்களையும் நாங்கள் மிக சிறப்பாக கழிக்க வேண்டும். இவ்வளவு காலம் அமலோடு கழித்தோம், இபாதத்தோடு கழித்தோம் என்பதை தாண்டி இதற்கு பின்னால் எவ்வளவு சிறப்பாக கழிக்கலாம் என்பதை நாங்கள் திட்டமிட்டு குர்ஆன் திலாவத்தோடு, அமலோடு, இபாதத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான ரமலானை முறையாக அவருடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.